வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசுடன் சேர்ந்து இந்தியா கொடுத்த அழுத்தமை விசாரணை அறிக்கை பிற்போடப்பட்டுள்ளமைக்கு காரணம் அனந்தி சசிதரன் குற்றச்சாட்டு. தொடர் போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் அறிவிப்பு. இந்தியாவுடைய அழுத்தமும் சேர்ந்து ஐநாவில் தன்னுடைய ஆட்சியை அங்கு காட்டியிருக்கின்றது. நாட்டின் புதிய அரசிற்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு காணாமல் போனோர் தொடர்பில் அரசு உரிய பதில் தர வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. இந்த அரசாங்கம் இது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு இந்த மக்களுக்கு உரிய பதில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. தமிழர் சமூகம் பின்னடைவை சந்திப்பதற்கு தமிழ் பேசும் சிலரே காரணம். பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கருத்து. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டம் மார்ச் 18ஆம் தேதி ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். காணாமற் போனோரை தேடித் தருமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்றும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. யாழ் பிரதான பஸ் நிலையம் அருகே இன்று முற்பகல் 10 மணிக்கு கூடியவர்கள் அங்கிருந்து பேரணியாக உலக தமிழ் ஆராய்ச்சி நினைவு சதுக்கம் வரை சென்றனர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறும், விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையினர் மேற்கொண்ட விசாரணை தொடர்பான அறிக்கை பிற்போடப்பட்டமை குறித்தும் மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கொடும்பாவியும் இதன்போது எரிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணி ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் மிகவும் எதிர்பார்ப்புடன் மார்ச் மாதம் இந்த விசாரணைக்குரிய அறிக்கை வெளிவரும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் இப்பொழுது அரசு அமைத்திருக்கின்ற அரசாங்கம் ஒரு சதி வேளையில் இந்தியாவுடைய அழுத்தமும் சேர்ந்து ஐநாவில் தன்னுடைய ஆட்சியை அங்கு காட்டியிருக்கின்றது. அந்த ஐநா தான் எங்களுக்கு இறுதியான இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயத்தை பெற்றுத் தருவார்கள் என்ற ஒரு மிகவும் ஒரு எதிர்பார்ப்புடன் நாங்கள் இருந்த வேளையில் இவ்வாறான ஒரு அரசியல் சதி மூலம் எங்களுடைய மனித உரிமை புதைகுழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு எங்களுடைய நிலைமை வந்திருக்கின்றது. அந்த ஆழ்ந்த வேதனையும் அந்த அதிர்ச்சியும் நாங்கள் இப்பொழுது இதற்கு எதிராக தொடர் அரசியல் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கின்றது. இந்த காணாமல் போனோரை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பானது ஒரு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிப்பதனூடாக அவர்களுடைய விசாரணையில் ஏதாவது பிரயோசனம் இருக்குதா, முன்னேற்றங்கள் இருக்குதா என்பதை மக்கள் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். இந்த ரகசிய முகாம்கள் வேறு யாருக்கும் தெரியாதவாறு அது ஹம்பாந்தோட்டையில் இருக்கலாம், திருகோணமலையில் இருக்கலாம், அல்லது மட்டக்களப்பினுடைய சில பிரதேசங்களில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே அவ்வாறு எங்கு எங்கு இந்த ரகசியமான முகாம்கள் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கின்றது. மக்கள் மத்தியில் தமது உறவினர்கள், தமது குழந்தைகள் இன்னும் உயிருடன் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். நம்புவதற்கான ஒரு சில சாட்சியங்களும் இருக்கின்றன. இந்த அரசாங்கம் ஜனநாயகம் பற்றி பேசுகின்றது, வெளிப்படைத்தன்மை பற்றி பேசுகின்றது. இந்த நாட்டில் அவர்கள் ஒரு புதிய முறையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த விஷயமெல்லாம், இந்த நன்மைகள் தமிழ் மக்களுக்கும் போய் சேர வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கம் இது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு இந்த மக்களுக்கு உரிய பதில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. இவ்வாறு காணாமல் போனவர்கள் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் போன்றவர்களுக்கு உடனடியாக என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது உள்ளக விசாரணை என்கின்ற ஒரு நாடகம் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உள்ளக விசாரணை நாடகம் ஊடாக ஒருபொழுதும் காணாமல் போனவர்களுக்கோ கடத்தப்பட்டவர்களுக்கோ நீதி கிடைக்கப் போவதில்லை. எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறுகின்ற பொழுது மட்டும்தான் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் உண்மையான தகவல்களை கண்டறியக்கூடியதாக இருக்கும். இந்த குரல்கள் ஐநாவில் ஒரு அழுத்தமாக மாற வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய தலைமைத்துவம் ஐநாவை நோக்கி உடனடியாக அறிக்கையை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். கடந்த 2012ஆம் ஆண்டிலே உள்ளக விசாரணையை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த தலைமைத்துவம் 47 நாடுகளுக்கும் தன்னுடைய கைப்பட கடிதம் எழுதியிருந்தது. இந்த உள்ளக LLRC பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று எழுதியிருந்தது.
அதனுடைய விளைவும் தான் இன்று இந்த உள்ளக விசாரணை என்கின்ற ஒரு விடயம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. நடைபெறப் போகின்ற உள்ளக விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது, யாரும் அதற்கு சாட்சியம் அளிக்க செல்லக்கூடாது. நாங்கள் அதில் உறுதியாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் இந்த சர்வதேச விசாரணை என்ற ஒன்றை கொண்டு வரக்கூடிய காணாமல் போனவர்களுக்குரிய விடையை நாங்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கும். பட்டுவாளுக்குள்ளாக முல்லைத்தீவால நாங்கள் வரையக்குள்ள ராணுவத்தினர் அதுல வச்சு மறிச்சவ. அவரு கையில்ல, அவர் இயக்கத்துல இருந்தவர் தான். அப்படித்தான் நிறைய பேர் சரணடைஞ்சவ. அதுல மறிச்சவ நீங்கள் அங்கால போங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு விடுவோம். நானும் 2 பிள்ளைகளும் நாங்கள் அங்கால போய் தள்ளி இருந்து வேறு ஒவ்வொரு முகாமுகளுக்குள்ளாலையும் பார்த்து கொண்டே இருந்தோம். வரவே இல்லை, பின்னேறம் ஆயிட்டு. அதுல 2 ஆமிக்காரன நான் போய் விசாரிச்சேன். இப்படி ஒரு சிங்களம் தெரிஞ்ச ஆளை பிடிச்சு விசாரிச்சேன். என் கணவர் அதுல விசாரணை என்று மறிச்சவே இன்னும் காணேலி என்று சொல்லி கொண்டிருக்கவே நான் சொல்ல தூரம் தள்ளி பார்த்தேன். ஒரு 200 மீட்டர் இருக்கும். அதுல ஒரு சிட்டி பஸ்ல கொஞ்சம் பேர் ஏத்தினாங்க. நான் அப்ப அந்த பஸ்ஸை பார்த்தேன். 2 பிள்ளைகளையும் வச்சு கொண்டுதான் நின்று கேட்டேன். நான் என் கணவர் அந்த பஸ்ஸுக்குள்ளால எட்டி பார்க்க நான் என்னப்பான்னு சைகையால கேட்டேன். அப்ப சொன்னேன் ஒன்னும் கதைக்காம போங்கண்டா, வெறும் சைகையால காட்ட பஸ் எடுத்துட்டாங்க. நான் அளவழிக்கிறேன், என் பிள்ளைகளும் அளவழிக்கிறேன். அப்படி எங்களை தள்ளி கொண்டு போய் பஸ்ல ஏத்தி முகாமில விட்டாங்க. விடுதலை செய், எங்களது பிள்ளைகளை விடுதலை செய், எங்களது உறவுகளை விடுதலை செய், எங்களது உறவுகளை விடுதலை செய், எங்கள் பாராட்டுகளை விடுதலை செய்யுங்கள். நீங்கள் தம்பியை பிடிச்சு 6 வருஷமாச்சு, இன்னும் விட இல்ல. காட்டுன வளருக்கு 5 பிள்ளைகளும் பஞ்சாதி மலைஞ்சு கொண்டு திரியுங்கள். நாங்கள் சகோதரங்கள், நாங்களும் மலைஞ்சு கொண்டு திரிகிறோம். எங்களை தம்பியை மீட்டு தாருங்கோ. அங்க இருக்கிறோம், எங்களுக்கு தம்பி வேணும். எங்களை தம்பி எங்களுக்கு எடுத்து தாருங்கோ. கொழும்பு சிறைச்சாலையில வச்சிருக்கணும். என்னத்தையே நாங்க சொல்றது, கடலுக்கு பிள்ளைகளை எங்க இருந்தாலும் தேடி எங்கள்ட்ட கொண்டு தரும்படிதான் கேட்கிறோம். ஒரு என்னத்தை நாங்க சொல்றது? எனது மகன் ஐயா 96ஆம் ஆண்டு வீட்டுல படுத்து நித்திர கொண்டிருக்க இரவுல 11 மணி அளவுல கைது செய்து கொண்டு போனவே. இன்று வரையிலும் நாங்கள் இந்த போராட்டங்களையும் மண்டாடி கேட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் எங்கிற பிள்ளைகளே இருக்குதோ இல்லையோ என்று தான் வரும் மறுமொழி எங்களுக்கு தெரியலையே. தமிழர் சமூகம் பின்னடைவை சந்திப்பதற்கு தமிழ் பேசும் சிலரை காரணமாக அமைந்ததாக மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிக்கின்றார். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் இதனை கூறினார். வவுனியா பண்டாரிக்குளம் விமலானந்தா கல்லூரியின் இல்ல மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டியின் பிரதம அதிதியாக மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். இன்று இந்த 3300 பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையில் கட்டிடம் காண போதிய அளவு இல்லை, அதேபோல் மைதானம் இல்லை. ஆனால் நாங்கள் இன்று போய் கொழும்பில் அலரி மாளிகையை பார்க்கும் போது எங்களுடைய காசை, அதாவது எங்களுடைய பணங்களைத்தான் சூறையாடியவர்கள் கொண்டே வைத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த போர் முடிகின்ற காலத்தில் அவர்கள் எத்தனையோ கண்டெய்னர்களில் எங்களுடைய நகைகளை சூறையாடி இருக்கின்றார்கள், எங்களுடைய பணங்களை சூறையாடி இருக்கின்றார்கள். இப்படி பார்க்கும் போது எங்களுடைய சிறார்களுக்கு படிப்பதற்கு கட்டிடம் இல்லை. எப்படி எங்களுடைய சமூகம் கீழ்வாங்கப்பட்டிருக்கின்றது? இதற்கு யார் உடந்தையாக இருந்தார்கள்? இன்று எங்களை மண்ணில் இருந்து அகற்றுவதற்கு எங்கட மக்கள் தான் எங்களுடன் எதிரியாக செயற்பட்டு அரசாங்கத்துக்கு கைக்கூலிகளாக இயங்கிக் கொண்டு வந்தார்கள். இன்று உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த கைக்கூலிகளை முற்றாக ஒழிப்பதற்காக நாங்கள் முன்வருகின்றோம். இவர்களால் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம். இவர்களின் வழிகாட்டலில் தான் அங்கிருந்து தெற்கிலிருந்து அரசாங்கம் வந்து எங்களை பாதிப்பு கொண்டு வந்துள்ளது. ஐநா வழங்கிய 6 மாத காலத்தில் சர்வதேச விசாரணைகளை இலங்கைக்குள் அனுமதிக்காவிடின் இந்த விசாரணையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. மட்டக்களப்பு கருவப்பங்கேணி விபலானந்தா வித்தியாலயத்தின் இல்ல விளையாட்டுப் போட்டியின் பிரதம அதிதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் கலந்து கொண்டிருந்தார். இந்த அரசாங்கமும் கடந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் போல் ஆணைக்குழுக்களை அமைத்து அந்த ஆணைக்குழுவின் பரிந்துரையின்படி மரண சர்டிபிகேட் தான் அவர்களுக்கான தருவதற்கான ஒரு வாக்குறுதியை அளிப்பார்களாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் கேட்பதெல்லாம் அந்த காணாமல் போனவர்கள் இறந்தவர்களின்கான நீதி சர்வதேச விசாரணையாக சென்றிருக்கின்ற இந்த ஐநா சபை விசாரணை ஊடாக இந்த மக்களுக்கான ஒரு நீதி தேவையாக இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கமும் அந்த ஐநா விசாரணையை பிற்போட்டிருக்கின்றார்கள். 6 மாதம் கேட்டு பிற்போட்டிருக்கின்றார்கள். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கவில்லை. ஆனால் அதில் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த பிற்போட்ட அரசாங்கம் ஒன்றை செய்ய வேண்டும். அது என்னவென்றால் கடந்த அரசாங்கம்
இங்கு சர்வதேச விசாரணையாளர்களை நேரடியாக இங்கு வர முடியாமல் தடுத்த அந்த விடயத்தை நிறுத்தி நேரடியாக சர்வதேச விசாரணைகள் இங்கு வருமாக இருந்தால் கிழக்கு மாகாணத்திலும் மட்டக்களப்பிலும் அம்பாறையிலும் திருகோணமலையிலும் இன்னும் வன்னியிலும் வடமாகாணத்திலும் பல பேர் நேரடியாக சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த விடயத்தை இந்த அரசாங்கம் செய்ய தவறுமாக இருந்தால் அதை இந்த மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொதுமன்னிப்பின் அடிப்படையில் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஆட்சியில் இருந்தபோது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தற்போது கூறுவது அரசியல் நோக்கமுடையது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு நடைமுறை சாத்திய வழியில் செல்வதற்கு 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து நாடாளுமன்ற தெரிவு குழுவின் ஊடாக அதை மேலும் செழுமைப்படுத்தல், அடுத்தது நீண்ட காலமாகவும் விசாரணைகளின்றியும் குற்றங்கள் நிரூபிக்கப்படாமலும் புனர்வாழ்வு வழங்கப்பட்டும் சிறையில் வாடும் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும். இதேவேளை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது அது தொடர்பில் பேசுவது அரசியல் நோக்கத்திற்காக என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் 10 வருஷங்கள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா இதற்கு முன்பாக இந்த விடயங்களை பற்றி பேசினால் அவர் நாங்கள் இது தேவையற்ற விஷயம் அல்லது நாங்கள் இந்த விடயங்களை வைத்து அரசியல் நடத்துகிறோம் என்ற ஒரு கேலி கிண்டலான பேச்சுக்கள் தான் அவரிடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவரது சுருதி மாறி அவர் இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஏதோ அந்த கைது செய்யப்பட்டவர்களுக்காக தான் ரொம்ப வருந்துவது போன்ற ஒரு பாவனையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார். இவர் நிச்சயமாக அமைச்சராக இருந்த காலத்தில் ஜனாதிபதியுடன் பேசி ஒரு பகுதியாவது விடுவித்திருக்க முடியும். குறைந்தபட்சம் பெரிய குற்றவாளிகள் இல்லாமல் சாதாரண குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களையாவது விடுவித்திருக்க முடியும். அதனை கூட இவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆகவே அவ்வாறானவர் இன்று பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி கைதிகளை விடுவிக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும் போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வருங்கால அரசியலுக்கு அதை பயன்படுத்துகிறார். தவிர அவர் உண்மையாகவே இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அக்கறை கொண்டு செயற்பட்டவர் அல்ல. பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நுவரெலியா மாவட்டத்தில் மது விற்பனை சம்பந்தமாக நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிடுகையில் அங்கு 216 மது விற்பனை நிலையங்கள் இருப்பதாகவும் இலங்கையில் அதிக கூடிய மதுபான விற்பனை நிலையங்கள் நுவரெலியா மாவட்டத்திலேயே இருப்பதாக குறிப்பிட்டதோடு வருடத்திற்கு அங்குள்ளவர்கள் 5800 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சாராயம் போன்ற மதுபானங்களை அருந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். 5800 மில்லியன் ரூபாய். அதே நேரத்தில் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்திக்காக 1500 மில்லியன் ரூபாவே வருடந்தோறும் செலவிடப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நுவரெலியா, பதுளை, பசறை, மடுல்சீமை போன்ற பகுதிகளில் தோட்டத்தை மையமாக கொண்டு பல மதுபான கடைகள் இருக்கின்றன. அதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. எனவே நான் இந்த சபையிலே சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களிடம் கோரிக்கை விடுக்க விரும்புகிறேன். தோட்டத்தின் மையத்திலே இருக்கின்ற மதுபான கடைகளுடைய லைசன்ஸ்களை ரத்து செய்து அவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதன் ஊடாக அவர்களை இந்த பெருந்தோட்டத்துறை மக்களை அதிகமாக மதுபாவிக்கின்ற நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த நாட்டிலே இந்த 30 வருட யுத்தம் இருந்த இந்த நேரத்திலே இந்த புதிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமானால் அதுவே இலங்கைக்கு அவர்கள் செய்கின்ற ஒரு பெரிய கடமையாகும். ஏனென்றால் இந்த யுத்தத்தை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு நாளும் அரசியல் செய்தார்கள் மற்றவர்கள். ஆகவே இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தல் தொடர்பில் வேட்பாளர்களுக்கும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளருக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தையொன்று இன்று நடைபெற்றது. கரைத்துறை பெற்று மற்றும் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபைகளுக்கான தேர்தல் தொடர்பான சில பிரச்சினைகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளால் பிரதி தேர்தல்கள் ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது.
அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பல பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். முக்கியமாக இந்த தேர்தல் ஏற்கனவே 2 முறை பின்போடப்பட்டு 3வது முறை நடைபெறவிருக்கின்ற நிலையில் இதுவும் பிற்போடப்படுமா என கேட்டார்கள். தேர்தல்கள் திணைக்களத்தை பொறுத்தவரையில் இதனை பிற்போடுவதற்கான எந்தவிதமான விடயத்துக்கும் இணங்குவதில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கின்றார். தேர்தலில் வாக்களிக்கின்ற முறை தொடர்பாக வாக்காளர்களை அறிவுறுத்துவதற்காகவும் வாக்கு உங்களின் உரிமை என்ற துணைப்பொருளில் தேர்தல்கள் திணைக்களம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடைமுறைப்படுத்துகின்ற நிகழ்ச்சி திட்டத்தை இம்முறையும் நடைமுறைப்படுத்துவதற்கான முடிவும் இங்கு எடுக்கப்பட்டது. வேட்பாளர்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இங்கு ஆராயப்பட்டது. முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் இன்று சந்தித்தார். மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். 2011ஆம் ஆண்டு 17 வயதாக இருந்த ஒருவர் 2015ஆம் ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தலுக்கு தான் ஒரு வேட்பாளராக போட்டியிட முடியாத நிலை ஏற்படுகின்றது. ஆனால் இலங்கை அரசியல் அமைப்பின்படி வயது வந்த, அதாவது வாக்களிக்க தகுதி பெற்ற 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாரும் தேர்தலில் போட்டியிடுகின்ற, இலங்கையில் நடக்கின்ற அதாவது உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு இலங்கை அரசியல் அமைப்பில் சட்டம் இருக்கின்றது. ஆனால் இன்று நடக்கின்ற இந்த தேர்தலில் 45 நாட்களை நாங்கள் முன்னோக்கி பார்க்கும் பொழுது, அப்பொழுது 18 வயதாக இருக்கின்ற ஒருவருக்கு இந்த தேர்தலில் அதாவது போட்டியிட முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இது வயதில்லையானது 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18 வயதாக இருந்த ஒருவர் தான் இந்த தேர்தலில் போட்டியிடலாம் என்ற அந்த நிலை இந்த தேர்தலில் உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த வகையில் இது உண்மையில் இலங்கையில் இருக்கின்ற இலங்கை நாட்டு பிரஜைகளின் வாக்கு கேட்கும் உரிமையை மறுக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று சுமார் 21 வயதாக இருக்கின்ற ஒருவர் 2011ஆம் ஆண்டு 17 வயதாக இருந்திருப்பார். எனவே அவருக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் இருப்பு குறித்து மக்கள் விடுதலை முன்னணி விமர்சனம் வெளியிட்டுள்ளது. பாணந்துறையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இது குறித்து கருத்துக்களை கூறியுள்ளார். இது நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்க மாட்டாது. ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற பெரும்பான்மை ஆதரவுள்ள பிரதமர் பதவி என்பவற்றுடன் இது ஒரு புறத்தில் முற்றுப்பெறும். அதற்கு முன்னதாக முன்னெடுக்கப்பட வேண்டிய சில வேலை திட்டங்கள் உள்ளன. இந்த அமைச்சரவை சரியில்லை அல்லவா என இப்பொழுது சிலர் எம்மிடம் வினவுகின்றனர். ஆம், சரியில்லைதான். தேர்தலுக்கு முன்னர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க முன்வந்தவர்கள் அனைவருக்கும் அமைச்சுக்கள் அல்லது ராஜாங்க அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சிலர் வந்திருந்தால் அவர்களுக்காகவும் அமைச்சு பொறுப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த அளவோடு முடிந்தமை நல்லதாகும். அதுபோன்ற குறைபாடுகளுடன் ஒட்டிக்கொண்டிருந்தால் இந்த காத்திரமான வேலை திட்டங்களை செய்து முடிக்க இயலாது போகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளாலும், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான பிரதமர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களது வாக்குகளாலும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்க்கட்சி தலைவரும் பெரும்பான்மை ஆதரவை கொண்டுள்ளார். பாரிய அழிவை ஏற்படுத்தியிருந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதற்கு இந்த நிலைமை எமக்கு சாதகமாக அமைந்துள்ளது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 100 நாட்கள் நிறைவடைகின்றன. அவ்வாறாயின் 100 நாட்களின் பின்னர் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நள்ளிரவு பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும். ஆனால் ஏப்ரல் 23ஆம் தேதியே அதனை கலைப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவிற்கு உரித்துடையவர்களாவதற்கு 4 நாட்கள் உள்ளமையே அதற்கு காரணமாகும். அந்த விடயங்கள் அச்சுட்டாக இடம்பெறுகின்றன அல்லவா? வீழ்ச்சியுற்றுள்ள மஹிந்த ராஜபக்சவிற்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது. இதனை ஆரம்பித்துள்ளவர்கள் யார்? அவர்கள் மரங்கள் அல்ல, களை தாவரங்களை போன்றவர்கள். ஆனால் அவற்றால் சுயமாக வளர்ந்து நிமிர்ந்து நிற்க முடியாது. கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நொகேகொட பிரதேசத்தில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். நொகேகொட பாகோட பகுதியில் உள்ள மக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் இதன்போது துண்டு பிரசுரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஜனதாව අපිට කියන්නේ
எவ்வாறாயினும் இந்த திருடர்களை பிடித்து சிறையில் அடைக்குமாறு மக்கள் எம்மிடம் கூறுகின்றனர். அது தொடர்பாக நாம் செயற்பட்டு வருகின்றோம் என்ற பதிலை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்களை மரத்தில் கட்டி வைத்து அடிப்பது நல்லாட்சியாகாது. சட்ட ரீதியாக குற்றவாளிகள் என ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பின்னரே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊழல் புரிந்தவர்களில் இருவரையேனும் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு போலீசாராலும் நீதிமன்றத்தினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நான் எண்ணுகின்றேன். இதேவேளை மொரட்டுவையில் நேற்று இடம்பெற்ற கல்வி விருது வழங்கல் நிகழ்வொன்றிலும் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா கலந்து கொண்டார். சர்வோதய இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் கலாநிதி AT ஆரியரத்ன உள்ளிட்ட குழுவினர் பங்கு பற்றியிருந்தனர். சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துக்காக அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஆற்றிய சேவையை பாராட்டும் வைபவம் ஒன்று கொழும்பில் நேற்று நடைபெற்றது. சமாதான மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த வைபவத்தில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவிற்கு பதக்கம் மற்றும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிவரத் எக்க புலிම ගැටුනේ. இந்த தேசிய பிரச்சினை தொடர்பிலேயே ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுடன் நான் முதலில் முரண்பட்டிருந்தேன். கட்சிக்குள் அச்சமின்றி நான் கருத்துக்களை முன்வைத்தேன். இந்த கொள்கையின் பொருட்டே நான் கருத்து மோதலில் ஈடுபட்டேன். இந்த நாட்டை கட்டியெழுப்புவதாயின் முதலில் நாட்டிலிருந்து இனவாதத்தையும் மதவாதத்தையும் ஒழிக்க வேண்டும். இனவாதிகளுடனும் மதவாதிகளுடனும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. பிறக்கும் போதே எமக்குள்ள ஒரே உரிமை மனிதாபிமானமாகும். பின்னர் வந்த இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் அந்த மனிதாபிமானத்தை இழந்து விடுவோமானால் அது மனிதாபிமானத்திற்கு ஏற்படும் அகௌரவமாகும். சிங்கள, முஸ்லிம், தமிழ் மற்றும் பரங்கியர் என அனைத்து தரப்பினரதும் தனித்துவத்தை ஒன்றிணைத்தே இலங்கையர் என்ற தனித்துவத்தை கட்டியெழுப்ப முடியும். வேறு எந்த வழிகளும் இல்லை. அதற்காகவே நல்லாட்சியின் பொருட்டு நாம் போராட்டம் நடத்தினோம். இதே நிகழ்ச்சி ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஏற்பாடு செய்திருந்தால் யாரும் சிரித்திருப்பார்கள். நாட்டிலேயே சிறுபான்மைக்கு சமாதானம் இல்லாத பொழுது இந்த சமாதான அமைப்பு என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனால் இன்று நல்லாட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இப்படியான அமைப்புகள் தொடர்ந்து இயங்க வேண்டும். இந்த அமைப்புகளின் அழுத்தங்களின் ஊடாக இந்த நாட்டில் சகல இனங்களும் குறிப்பாக தமிழ் பேசும் சமூகம் தலைநிமிர்ந்து குறைந்தது தலைநகரில் தன்னும் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். எத்தனால் போதைப்பொருள் கொண்டு வந்தவர்கள், கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். நாட்டில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் மிகவும் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும். ரப்பர் போன்று இழுத்தடிப்புகள் செய்யாமல் மிக விரைவில் கைது செய்யுங்கள். அவ்வாறு இழுத்தடிப்புகள் செய்தால் அதற்கெதிராக நாம் மக்களுடன் வேதிக்கு இறங்க நேரிடும். அது எமது அரசாங்கத்திற்கு எதிராக என்றாலும் பரவாயில்லை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அடுத்த மாதத்திலிருந்து 20,000 ரூபாய் போஷாக்கு கொடுப்பனவை வழங்க சிறுவர் விவகாரங்களுக்கான ராஜாங்க அமைச்சர் ரோசி சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறுவர் விவகார அமைச்சின் அதிகாரிகளின் பங்கு பெற்றலுடன் நாரகன்பட்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷாக்கு கொடுப்பனவு திட்டத்தை தயாரிப்பதற்காக அதிகாரிகளிடம் தகவல்கள் திரட்டப்பட்டன. பிரதேச செயலகம் இதற்கு ஒத்துழைப்புகளை வழங்குகின்றது. திட்டத்தை அமல்படுத்துவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். மாதாந்தம் 2,000 ரூபாய் விகிதம் 4வது மாதத்திலிருந்து போஷாக்கிற்காக இந்த தொகையை நாம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்க தீர்மானித்துள்ளோம். பிரசவம் வரையும் பிரசவத்துக்கு பின்னரும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்களின் போஷாக்கிற்காகவே இந்த தொகை வழங்கப்படுகின்றது. இந்த தொகை கர்ப்பிணி தாய்மார்களின் கைகளுக்கு கிடைக்கும் வகையிலான நிலைக்கு நாம் வந்துள்ளோம். மார்ச் 18ஆம் தேதி ஆகும் போது இந்த கொடுப்பனவை வழங்கும் முதலாவது நிகழ்வு ஆரம்பிக்கப்படும். பாரம்பரியங்களை பறைசாற்றும் சிற்பக்கலைகள் அடுத்த சந்ததியினருக்காக பாதுகாக்கப்பட வேண்டும். கல்லுக்குள் ஈரம் என்பது போல் முன்னாள் போராளி ஒருவர் தமிழர் பண்பாட்டை பாதுகாக்கும் கலைஞராக மாறியுள்ளார். தமிழர் பண்பாட்டோடு ஆதிகாலம் தொட்டு கூட வரும் கலைகளில் சிற்பக்கலையும் ஒன்றாகும். ஒரு இனத்தின் தொல்லியலையும் அதன் பாரம்பரியங்களையும் பறைசாற்றி நிற்பதில் சிற்பக்கலைக்கு பெரும் பங்குண்டு என்பதனை மறுக்க முடியாது. வவுனியா நொச்சிமோட்டையில் ஸ்ரீ கிருஷ்ணன் சிற்பாலயத்தில் சிற்பக்கலையில் ஈடுபட்டு வரும் தர்மரத்னம் அழகழகாய் சிற்பங்களை செதுக்கி அதனை மேலும் மெருகூட்டும் வகையில் வர்ணப்பூச்சிகள் அடித்து கற்சிலைகளுக்கு உயிரூட்டுகிறார். இந்திய கலைஞர்கள் இங்கு வந்து சிற்பங்களை செய்து வருகின்ற நிலையில் தர்மரத்னம் இந்திய ஒருவரிடமிருந்து இந்த கலையை பயின்று இத்தொழிலை முன்னெடுத்து வருகின்றார். யுத்தத்தினால் ஏற்பட்ட இடப்பெயர்வுகளுக்குள் சிக்கி போராளியாக வாழ்ந்த தர்மரத்னம் 2 ஆண்டுகளை புனர்வாழ்வு முகாமில் கழித்துள்ளார்.
இவ்வாறான முயற்சியே இன்று தனித்து ஒரு சிற்ப கலைஞனாக மிளிர்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது என்பதனை பெருமிதத்தோடு கூறும் தர்மரத்னம் இந்த கலையை பரப்புவதற்கு போதிய வசதிகள் இல்லை என்றும் கூறுகின்றார். சிற்பக்கலைகளுக்கு போதிய அளவு வியாபார கேள்விகள் இருக்குது. எங்களை பொறுத்தவரையில சிற்பக்கலைகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல விலையும் இருக்குது. அதுக்கு ஆர்வம் செலுத்துவர்கள் இருக்கிறார்கள், போதுமான அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தொழில் அறிவு அளவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசிரியத்துவம் வாய்ந்த கலைஞர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற குறைவா இருக்கு. அதுக்குரிய ஊக்குவிப்பு குறைவு. ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு, திறமை உள்ள மாணவர்களுக்கு இன்னும் அந்த ஊக்குவிப்பை கொடுத்து இப்படியான சிற்பக்கலைகளை இலங்கையில் இருக்கிற பிறைகளுக்கு வழங்குவதற்குரிய ஒழுங்குகளை செய்து தருவோம்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். தான் பயின்ற இக்கலையினை பிறருக்கு கற்றுக் கொடுக்க விரும்பும் இவர் மூத்த கலைஞர்கள் சிலர் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்காமையே சிற்பக்கலை வீழ்ச்சியடைந்து செல்ல காரணம் என்று தன் ஆதங்கத்தை பதிவு செய்கின்றார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தாபீட ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் பவள விழாவினை முன்னிட்டு இன்று ஆன்மீக எழுச்சி பேரணியொன்று இடம்பெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தாபீட ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் பவள விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்மீக எழுச்சி பேரணி வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் இன்று காலை ஆரம்பமானது. பின்னர் காலி வீதியூடாக பம்பலப்பிட்டி கதிரேசன் மண்டபம் வரை சென்றது. இந்த ஆன்மீக எழுச்சி பேரணியில் இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதன் கலந்து கொண்டிருந்தார். இனி விளையாட்டுச் செய்தி. உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சிறந்த 11 வீரர்களுடன் களமிறங்க உள்ளதாக இலங்கை அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் கூறுகின்றார். 11வது உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் இலங்கை தனது 2வது போட்டியில் நாளை ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்கொள்ளவுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பயிற்சிகளில் வீரர்கள் இன்று ஈடுபட்டனர். இதன்போது களத்தடுப்பு குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதாக ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவித்தார். நாளைய போட்டியில் அணியின் சிறந்த 11 வீரர்கள் விளையாடுவார்கள். தொடரில் சகல போட்டிகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆகவே இதனையும் பரீட்சித்து பார்க்க விரும்பவில்லை. 40 ஓவர் வரை விக்கெட்டுகளை தக்க வைத்துக் கொண்டு துடுப்படுத்தாட வேண்டியது அவசியமாகும். அது தொடர்பில் நாம் நன்கு ஆராய்ந்து திட்டங்களை வகுத்துள்ளோம். இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை 3:30 அளவில் தனடின் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை பி குழுவில் இன்று நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் 150 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இந்த போட்டி தொடர்பான தகவலை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.